ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சொல்லியிருந்தேன். அதற்கான வீடியோஸ், அதாவது என்னென்ன கிளாஸ் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவாக போட்டிருந்தேன். நிறையா பேருக்கு அது பார்க்கும்போது அதனுடைய விளக்கங்கள் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. அதனால் நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்னு நம்ம சொல்றதும், ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஸ்டிச்சிங், அளவு எடுக்கிறது, கட்டிங் போறது, இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வந்து ஒரு ஒர்க் ஷாப்னு சொல்றோம். அப்போ ஒர்க் ஷாப் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு கார்மெண்ட்டா தனியா சொன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு பேக்கேஜா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் வரும், ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா வரும். அப்போ ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா தெரிஞ்ச விஷயங்களையே மீண்டும் கத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கிளாஸுக்கான பணத்தை மட்டும் நீங்க கட்டி இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம எடுக்கிற ஒவ்வொரு கிளாஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து நம்ம ஒரு அளவு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அதை ஒரு கட்டிங்காக எப்படி நம்ம அதை கன்வெர்ட் பண்ணணும், அதுல என்னென்ன பிளஸ் மைனஸ் இருக்கு, அதை எப்படியெல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஃபுல்லா ஒரு தியரியா ஒரு நாள் வந்து உங்களுக்கு போயிடும். அதுக்கு அடுத்தது அப்போ நீங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைரக்டா ஆன்லைன் கிளாஸ் தானே ஒழிய ரெக்கார்டட் கிளாஸ் கிடையாது. அதனால நீங்க டைரக்டா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க அப்பவே கேட்டுக்கலாம். நீங்க கேட்கிற டவுட்ஸ் வந்து அந்த சப்ஜெக்ட் பொறுத்து அந்த என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதுல இருந்து நீங்க தாராளமா கேள்விகள் கேட்டுக்கலாம். அது எவ்வளவு டவுட்ஸ் இருந்தாலும் அந்த சாப்டருக்கான டவுட்ஸை அப்பவே நாங்க கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிளாஸ்ல, அதாவது இப்போ நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரோட டவுட்ஸும் கிளியர் ஆகுமா அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாரோட டவுட்ஸுமே வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கும் போது டைரக்டா கேட்டு அந்த சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் ஒரு சிலருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணல அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஆனா நீங்க டவுட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அது சொல்லி கொடுக்கறதுக்கான டைம் இல்லை. இப்போ நான் கிளாஸ் அப்படின்னு நான் வரும்போது உங்களுக்கு டைரக்டா அந்தந்த சந்தேகங்களை வந்து அந்தந்த கிளாஸ்ல நம்ம தீர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும், ஒரு கட்டிங் போடுறோம், ஒரு அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுல இதை ஏன் இப்படி எடுக்கிறோம், இது இந்த அளவை எங்க நம்ம அப்ளை பண்ணணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ் விடணும், எதனால இவ்வளவு விடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாப்டர். அடுத்த நாள் என்ன அப்படின்னா நம்ம எடுத்த அந்த அளவுகளை வந்துட்டு நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் ஷீட்ல வந்து நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு டைரக்டா கிளாத்ல வெட்டும் போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க. நீங்க பேட்டர்ன் ஷீட் வச்சுட்டு அதுல வந்து நீங்க அது வந்து சார்ட் பேப்பராகவும் இருக்கலாம், பேட்டர்ன் ப்ரௌன் ஷீட்டாகவும் இருக்கலாம், இல்ல நம்ம இது அட்டை போடுற அந்த ப்ரௌன் ஷீட், அது வந்து அந்த இது இல்லாம பாலித்தீன் இல்லாம நீங்க மார்க் பண்றது, எழுதுறது எல்லாமே அதுல நல்லா தெரியிற மாதிரியான பேப்பரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ்ல எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னா கட்டிங் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ உங்களுக்கு முன்னாடியே நான் கட்டிங் போட நீங்களும் கட்டிங் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டவுட்ஸும் கிளியர் ஆகும். எங்கெங்க எந்தெந்த அளவுகள் நம்ம அப்ளை பண்றோம், அது எப்படி வந்து நம்ம இது பண்றது அப்படிங்கிறது. அப்ப இது ரெண்டு தான் வந்து நமக்கு ஒரு கிளாஸ். ஃபர்ஸ்ட் டே வந்து பிளவுஸுக்கான மெஷர்மெண்ட்ஸை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறதான ஒரு தியரியும், அடுத்தது அதை அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலா ஒரு பிளவுஸை வந்து நம்ம கட் பண்றோம். இப்போ இது மூணாவதா உங்களுக்கு ஸ்டிச்சிங் தேவைப்பட்டால், ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ண தெரியும், அப்போ வந்து அவங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து தேவைப்படாது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் இன்னொரு கிளாஸ்ல தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான ஒரு பேமெண்ட் இருக்கு. இப்போ இந்த மூணும் சேர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஓகே தான். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் போதும், செகண்ட் கிளாஸ் போதும், தேர்ட் கிளாஸ் போதும் அப்படின்னு எதை நீங்க விரும்புறீங்களோ அதற்கான ஃபீஸை மட்டும் நீங்க கட்டி அதில் ஜாயின் பண்ண போதும். இப்போ ஒரு நார்மல் பிளவுஸ் அப்படின்னா, நார்மல் பிளவுஸ் அப்படிங்கும்போது லைனிங் பிளவுஸ் தான் ஸ்ட்ரெயிட் கட்டு, அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ டேட் மட்டும்தான் நான் ஃபிக்ஸ் பண்ணல. டைம் வந்து 1 ஹவருக்கு மேலதான் கண்டிப்பா வரும், அதுக்கு கீழே வராது. ஏன்னா ஒரு கிளாஸ் எடுக்கும் போது அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த டைமிங் ஆகும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டே ஒரு நார்மல் பிளவுஸ் ஸ்ட்ரெயிட் கட், அது வந்து லைனிங் பிளவுஸா இருந்தாலும் சரி, நார்மலா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி வேணாலும் அதை வந்து நீங்க கட்டிங் போட்டுக்கலாம். நார்மலுக்கும் லைனிங்க்கும் என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னா, ஃபுல் வாயில் பிளவுஸ் இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது
துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால அதுக்கு வந்து கொஞ்சம் அளவுகள் கம்மியா வைப்போம் ஈஸ் அலவன்ஸ். லைனிங் பிளவுஸ், காட்டன் பிளவுஸுக்கெல்லாம் 4 இன்ச்சஸ் அப்படின்னா அந்த 4 இன்ச்சஸ் வைப்போம். இது மட்டும்தான் அதுல வித்தியாசம் வரும். மற்றபடி அது லைனிங் இதாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதற்கான ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம போடுவோம். 2வது நாள் அதை கிளாத்ல வச்சு அப்ளை பண்ணி நம்ம கட்டிங் போடுவோம். அப்படி கட்டிங் போடும்போது அதனால அதுல ஏற்படக்கூடிய சந்தேகங்களை எல்லாமே உங்களுக்கு நம்ம கிளியர் பண்ணுவோம். 3வதா அது வந்து ஸ்டிச் பண்றது ஒரு கிளாஸ். இந்த 3 கிளாஸ்லயும் எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு அந்த கிளாஸஸான டீடைல்ஸ் வந்து புரியல அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த வீடியோ போடுறேன். தெளிவா கேட்டுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி லைனிங் பிளவுஸ் அப்படிங்கிறது ஒன்று, அதாவது நார்மல் கட், ஸ்ட்ரைட் கட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் பிளவுஸ், கிராஸ் கட் பிளவுஸ். கிராஸ் கட் பிளவுஸுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்டு, ஷோல்டர் அளவு என்ன, ஆம்ஹோல் அளவு என்ன, இதை எப்படி கன்வெர்ட் பண்றோம், இது எதனால இவ்வளவு வைக்கிறோம், ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான பேசிக் பிளவுஸ் மாடல்ஸ் தான் இது எல்லாமே. இதுல வந்து நம்ம டீப் நெக் வருமா, இல்ல க்ளோஸ் நெக் வருமா, போட் நெக் வருமா அப்படின்னா அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறது பேசிக் தான். அப்ப அந்த பேசிக்ல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸோ, நான் எடுக்கிற கிளாஸ்ல என்னென்ன டவுட்ஸோ அதை நீங்க வந்து டைரக்டா கேட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ரெக்கார்டட் கிடையாது, டைரக்ட் கிளாஸ் தான். அப்படி இருக்கும்போது ஆன்லைன்ல நீங்க உங்களுடைய டவுட்ஸை நீங்க கேட்டுக்கலாம், உடனே அதுக்கான விளக்கங்கள் நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ்லயும் போடலாம், டைம் கிடைக்கும் போது அதுக்கான விளக்கம் நான் கொடுப்பேன். அதே மாதிரி அடுத்த நாள் வந்து அதை எப்படி நம்ம கட் பண்றோம், துணியோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தான். அதையுமே நம்ம ஒரு பேட்டர்ன்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாத்ல அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாருக்குமே கிளாத்ல வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நிறைய பேர்னால அதை கரெக்டான நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்க முடியாது. இப்போ நீங்க பேப்பர்ல அப்படிங்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன அளவுகள் வேணும் அப்படிங்கிறத, என்னென்ன நம்ம மெயினா நோட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க எழுதி வச்சுக்கலாம். அதை அப்படியே நம்ம வச்சுட்டு பிளவுஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 3rd கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் அதே மாதிரி தான், நீங்க அதுக்கான பேமெண்ட் கட்டி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது பிளவுஸுக்கு மட்டும்தான் அப்படின்னா அப்படி கிடையாது. பிளவுஸ்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. அதே மாதிரி சுடி இருக்கு, பேண்ட் இருக்கு, லாங் ஃப்ராக் இருக்கு. எல்லாத்துக்குமே என்னென்ன கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், என்னென்ன கத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க எந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்களோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த இதுல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சு நீங்க ஜாயின் பண்ணி நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ஏன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ், இந்த ஒர்க் ஷாப் இதெல்லாமே நான் கான்சென்ட்ரேட் பண்ணாம தான் இருந்தேன். ஏன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும்போது எனக்கு டைம் இல்லாதனால நான் எடுக்கல. ஆனால் நீங்கள் எல்லாருமே நிறைய எனக்கு ஃபோன் பண்ணுறது எனக்கு கிளாஸஸ் இருக்கா இருக்கா இருக்கான்னு கேட்டு தான். இதுக்கு மேலே தான் நான் வந்து இந்த மாதிரியான கிளாஸஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நான் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். அதனுடைய விளக்கங்கள் என்ன, நான் எப்படி சொல்லித்தரேன், எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம தெரியாத ஒரு இடத்துல பே பண்ணிட்டு அது கரெக்டான விஷயமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் மோஸ்ட்லி உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி எங்கிட்ட ஆன்லைன்லேயும் நிறைய பேர் கிளாஸ் கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை நீங்கள் வந்து டைரெக்டாக ஆன்லைனில் கேட்டுக்கலாம். இப்போ நான் வந்து நீங்கள் வீடியோ வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் அதில் என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னைக்கு அந்த கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லிடுவோம். அதனால நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் மேலும் உங்களுக்கு எந்த சந்தேகமுமே வேண்டாம். ஏன்னா ஒரு கிளாஸ் அப்படின்னு நான் நோட் பண்ணிட்டேன்னா அந்த கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அதில் இருக்கும். வேற அடுத்த வகுப்பு இப்போ ஒரு அளவு நான் எடுக்கணும், இப்போ அளவு இருக்கு, அதை எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அளவு எடுக்கிறது எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் தனியா நான் வந்து நம்ம ட்ரெஸ் ஃபார்ம் வச்சு அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும், அது எங்கெங்க என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதை எப்படி நம்ம பேட்டர்ன் போட்டு கட்டிங் போடணும் அப்படிங்கிற விளக்கங்களும் உங்களுக்கு வகுப்புல வரும். அப்போ ஓவரால் ஒரு லேடிஸ் கார்மெண்ட்ஸனுடைய எல்லா டீட்டெயில்ஸையும், இது மட்டும்தான் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஸ்டிச்சிங்லேயோ மெஷர்மெண்ட்ஸ்லேயோ இதுலேயோ எல்லாம் எந்த இதுவுமே கிடையாது, ஆனால் தைக்கும் போதும் சரி வெட்டும் போதும் சரி அளவெடுக்கும் போதும் சின்ன சின்ன சந்தேகங்கள் மட்டும்தான் எனக்கு இருக்கு, அதை மட்டும் நான் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா அதற்கான கிளாஸஸுமே நான் எடுப்பேன். அதாவது இதே மாதிரி தான் ஆன்லைன் கிளாஸ் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுலேயும் டவுட்ஸுக்கான கிளாஸஸ் மட்டுமே வரும்.
அப்போ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் தொடர்ச்சியாக என்னோட வீடியோஸை பாருங்கள். அதில் ஆன்லைன் கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போட்டுட்ருப்பேன். நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட்ஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன கற்றுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, எப்படி நான் சொல்லித்தரணும், எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நானும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க. அது ஏன்னா நான் இப்போ சொல்ற விஷயம் வந்து உங்களோட நின்று போச்சு அப்படின்னா இன்னொருத்தரும் என்னை கூப்பிட்டு அந்த டவுட்ஸ் தான் கேட்பாங்க. அதனால நீங்களே முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் கிளாஸ் எப்படியும் 26 அதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும். அட்மிஷனை பொறுத்து ஆகும். மேக்சிமம் எந்த ஒரு கிளாஸுமே நம்ம ஸ்கிப் பண்ணாம தான் கொண்டு போவோம். சப்போஸ் ஏதோ ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்கள் வந்தால் மட்டும்தான் அடுத்த டேட்டுக்கு அதை ஸ்கிப் பண்ணுவோம். மற்றபடி வேற எந்த ஒரு டவுட்ஸுமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.